அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சத்சங்கத்துல நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஞானியினுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், ஞானிகளுக்கு மனம் இருக்கிறதா, அந்த மனம் இருக்குன்னு அது எப்படி செயல்படும், அஞ்ஞானிகளுக்கு எப்படி செயல்படுகிறது, ஞானிக்கு எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதன் வாயிலாக நம்மை நாம் உணர்வதற்கான ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க நல்லா டீப்பா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஸ்டின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவனுடைய எமோஷன்ஸ் எல்லாமே 100% கண்ட்ரோலா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஞானிக்கு என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வாட் யூ மீன் பை கண்ட்ரோல் அப்படின்னா, எனக்கு கோபம் இப்போ வர வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னால் கோபப்படாம இருக்க முடிஞ்சா நான் என் கண்ட்ரோல்ல இருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல சிரிக்க கூடாதுன்னு நான் நினைச்சா சிரிக்காம இருக்க முடிஞ்சா நான் என் கண்ட்ரோல்ல இருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல அழக்கூடாதுன்னு நான் நினைச்சு அழாம இருக்க முடிஞ்சா நான் என் கண்ட்ரோல்ல இருக்கேன்னு அர்த்தம். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல நமக்கு டே டு டே லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்மையும் மீறி நம்மளுடைய சப்கான்சியஸ்னுடைய அட்ஜஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கோபம், பயம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? பட் ஞானி அப்படி இருப்பானா? ஞானி 100% கண்ட்ரோலா தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கும்போது, ஆமாங்க, ஞானிக்கு விஞ்ஞானிக்கு டிஃபரன்ஸ் இல்லையாங்க. ஞானிங்கிறவன் 100% அவன் கண்ட்ரோல்ல தாங்க இருப்பான். அவன் கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சா கோபம் வராது அப்படின்னா, இந்த இடத்துல கான்சியஸ் சப்கான்சியஸை கொண்டு வரும். என்னென்ன ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சப்கான்சியஸ்ல இருந்து நமக்கு வரும். கான்சியஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுல் அவேர்னஸ்ல இருந்து நம்ம ஃபுல் எஃபோர்ட்ல இருந்து பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் நம்ம கான்சியஸ் அப்படின்னு சொல்லி கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சப்கான்சியஸ்ன்றது எஃபோர்ட்லெஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஞானிக்கு எப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் இருக்காதா? அவன் எல்லாத்தையுமே எஃபோர்ட் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கணுமா? இப்போ கண்ட்ரோல்ல வச்சுக்கணுமா? ஏய் இப்ப கோவப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருப்பானா என்ற அந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது அல்லவா? இப்போ அவனுக்கு சப்கான்சியஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் இருக்காதா என்ற கேள்வி வந்து விடுகிறது இல்லையா? ஒருவேளை நீங்க ஆமாங்க ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவனுக்கு இருக்காதுங்க, அவன் பியூர் அவன் கண்ட்ரோல்ல தான் இருப்பான் அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட நடிகனை போல ஆயிடாதா அப்படின்னு அடுத்த கொஸ்டினை கேட்டேன். ஏன்னா நடிகன் அழுவான், சிரிப்பான், கோவப்படுவான், எல்லா ரெஸ்பான்ஸும் கொடுப்பான். பட் அது ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸா இருக்காது. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத அவன் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு கான்சியஸ்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அந்த கான்சியஸ்லயே ப்ரொடியூஸ் பண்ணுவான். கான்சியஸ்லயே கோவப்படுவான், கான்சியஸ்லயே அழுவான், எல்லாமே செய்வான். பட் அது ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸா இருக்காது. அது வித் எஃபோர்ட், வித் அவேர்னஸ். ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வித்தவுட் எஃபோர்ட் அப்படிங்கிறது சப்கான்சியஸ் ரெஸ்பான்ஸ் இல்லையா? இது பியூர் கான்சியஸ்ல இருக்கும். அப்ப ஞானி நடிக்கிற மாதிரில இருக்கு. இப்ப ஒரு இடத்துல அவர் ஒரு ஒரு யாராவது கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவரையும் அறியாம அப்படியே வேற லெவல்ல ஒரு ஃப்ளோவை காட்டுவார், அவருடைய அன்பை காட்டுவார். அப்படின்னா இது நடிகன் இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன் இந்த சீனுக்கு என்ன டைலாக் சொல்லணும் அப்படிங்கறத அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே கான்சியஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியா இருக்கு. என்னங்கடா நீங்க நடிகனை போயிட்டு நடிகனுக்கு கூட நீங்க ஞானியை ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த சந்தேகம் வருதுப்பா. ஏன்னா அந்த கேள்வியை நம்ம வச்சிருந்தோம். இல்ல நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எல்லா ஞானிகளும் கோவப்படுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க, எல்லாவனுக்கும் மனசு அன்கண்ட்ரோல்ல தான் இருக்கும் போலப்பா. ஞானின்னு ஏன் சொல்றோம்னா அவன் மனசுன்னு நான் மனசு இல்லைன்னு சொல்லிடுறான். அந்த மனசோட ஒட்டுறது இல்லை, நாம மனசுல ஒட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், மற்றபடி கண்ட்ரோல் எல்லாம் இருக்காது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால அந்த ஒரு ஆப்ஷனை வச்சேன். அந்த ஆப்ஷனை நீங்க யாரும் தொடல. பட் எனிவே தி பீப்புள்ஸ் ஆர் திங்கிங் லைக் தட் ஆல்சோ அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொன்னோம். பட் இதை இப்போ நான் டீகோட் பண்றேன். ஒவ்வொன்றா ஐ ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் வெரி கிளியர்லி ஹவு தி மைண்ட் ஆஃப் ஞானிஸ் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதன் மூலியமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. சரியா? அப்போ ஞானி ஆகணும்னா என் மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. பட் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா நீ கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. சரியா? கட்டுப்படுத்தணும் அப்படின்னா யார் கட்டுப்படுத்தணும்? உன் கான்சியஸ் மைண்டை வச்சுக்கிட்டு நீ எஃபோர்ட் எடுத்து நீ கட்டுப்படுத்தினாதான் உண்டு. இல்லைன்னா அது பாட்டு கட்டுப்படுத்தாது, அது கண்ணு போகத்தான் செய்யும். சரியா? ஆனா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதையின் ஆரம்ப அத்தியாய கட்டங்கள்ல ஃபுல்லா இதை ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க ஒத்துப்பீங்கல்ல. சமம், தமம், தமம்னாலே இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? சோ புலநடக்கத்தை பத்தி வேற லெவல்ல ஞானேஸ்வரியில ஞானதேவர் வெளுத்து வாங்குறாரு. சரியா? என்ன சொல்றாரு? கட்டுப்படுத்துங்கிறாரு. அப்போ எதையாவது பார்த்தவொடனே நாக்கு தானா தொங்க போட்டுக்கிட்டு போனா வெளுத்து வாங்க, நிப்பாட்டு, போகக்கூடாது, நான் சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடுறேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணு அழகா போயிட்டான்னா பின்னாடியே போயிருது. டேய் அப்படி போகக்கூடாது, நில்லுன்னா நிக்கணும், போனாதான் போகணும்.
ஸோ இந்த கண்ட்ரோல் இஸ் நெசசரி அண்ட் எசென்சியல் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அதை கண்டிப்பா ஒத்துப்பீங்களா? மறுக்கல இல்ல. ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலகட்ட அத்தியாயங்கள்ல. யூ ஹாவ் டு பி இன் அவர் கண்ட்ரோல். உன்னுடைய புலன் உனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உன் மனசும் சரி, உன்னுடைய புலன்களும் சரி. சமம்ங்கிறது மனக்கட்டுப்பாடு, தமம்ங்கிறது உன் இந்திரிய கட்டுப்பாடு. இவை ரெண்டுமே உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும் என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஏன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல அகங்காரத்துல டோட்டலா லவ் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டோம். லவ் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டு நம்ம மனசை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல விட்டுட்டோம், புலன்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல விட்டுட்டோம். ஆனா இப்ப நான் ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் ஒன்னஸ் ஃபீல்குள்ள வரணும், அந்த லவ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி ஆகணும். இந்த லவ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணாம என்ன நான் ரியலைஸ் பண்ணவே முடியாது. அப்ப நான் லவ்வை கேப்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் என் கண்ட்ரோலுக்குள்ள இருந்து ஆகணும் என்ற ஒரு கட்டுப்பாட்டின் காரணமாக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல, பட் கட்டுப்பாடு அவசியமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் சொல்ல வரேன். சரியா? இப்ப நான் என்ன கேட்டேன், ஞானி புலன்கள் அந்த மனசு எல்லாமே 100% கண்ட்ரோல்ல இருப்பாரா அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னா, ஞானியினுடைய புலன்கள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்படிங்கிற ஆன்சர் முற்றிலும் தவறு. 100% கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஆன்சர் ரைட்டுன்னா கூட அவர் உட்காந்து எஃபோர்ட் எடுத்து கான்சியஸ்ல கட்டுப்படுத்தினதுனால அது கண்ட்ரோல்ல இருக்காது, ஆட்டோமேட்டிக்காவே அது கண்ட்ரோல்ல இருக்கும். சரியா? ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலா, ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, ஐந்தும் அடக்கில் அசேதனமாம் என்றேற்று, ஐந்தும் அடக்கா அறிவை அறிந்தேனே. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, என் மனசை தறிகிட்டு ஓட விட்டுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஐந்தையும் நான் அடக்காமலேயே ஒரு அறிவின் கண் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிய ஒரு புரிதலை பெற்றேனே அப்படின்னு அர்த்தம். சோ உட்காந்துக்கிட்டு எந்த நாலேஜுமே இல்லாம சப்ரஷ் பண்ணிட்டு நீ வந்து அடக்குறது அப்படிங்கிறது இல்லடா ஞானம். நீ யாருன்னு புரிஞ்ச அந்த கணத்துல நீ எதையுமே அடக்காம ஆனா எல்லாமே உங்களுக்குள்ள அடங்கி இருக்கின்ற ஒரு அதிசயத்தை காண்பாயடா, அதுதான் தான் ஞானம் என்று சித்தர்கள் பாடியிருக்கிறார். சரியா? சோ அதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே சொல்ல வேண்டியது இருக்கு. என்னது? ஞானியினுடைய தனது முடிவு கட்டுப்பாட்டில் இருக்குமா? ஆம்ங்கிறது ஆன்சர் தான், பட் இட் டசன்ட் மீன் தட் ஹி இஸ் டேக்கிங் an effort and making it like that அப்படின்னு கிடையாது. அவன் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு அல்லது எஃபோர்ட் எடுத்து கான்சியஸ்ல அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரா அப்படின்னா இல்ல. அவருடைய ஞானத்தின் காரணமாக இந்த புலன்கள் எல்லாம் தானாகவே இவருக்கு அடங்கி இருக்கின்றன. இவருடைய மனம் தானாகவே அடங்கி இருக்கின்றன. சோ கண்ட்ரோல் இருக்கானா, அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அவர் கண்ட்ரோல் பண்ணாமலே கண்ட்ரோல்ல இருக்கு. So he is not making any efforts to control it. அப்கோர்ஸ் சாதகன் பிகினிங்ல அதை பண்ணித்தாகணும், அந்த ஞானியை கூட ஆரம்பத்துல அதை பண்ணியிருக்கலாம். பட் ஞானம் அடைந்த பிறகுன்ற கேள்வி வரும்போது அவன் வந்து கான்சியஸ்ல எஃபோர்ட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணி அவர் கண்ட்ரோல்ல இருப்பாருன்னு இல்லை, அவர் ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டேன், அப்போ ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டேன். சரியா? நான் முதலே சொல்லிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஞானி கோவப்படுவார், ஞானி வந்து அன்பு காட்டுவார், ஞானி என்னமோ பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார் இல்லையா? இது அவர் கான்சியஸ்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவருக்கும் சப்கான்சியஸ்ல இருந்து ரெஸ்பான்சஸ் வரும். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ப்ராபபிளி ஞானிகளுக்கு, குறிப்பா சொல்லணும்னா பக்தர்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ் இருக்கும். கான்சியஸ் தான் சுத்தமா இருக்காதுன்னு கூட சொல்லிடலாம். அவங்களுக்கு எஃபோர்ட் வந்து 100 முழுமையான சரணாகதியிட இந்த பக்தனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்சியஸ் 100 ஆஃப் ஆயிடும். கம்ப்ளீட்லி சப்கான்சியஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா 100% பியூரிஃபைடா இருக்கும், 100% கண்ட்ரோல்டா இருக்கும். எது எந்த நேரத்துல எப்படி வரணுமோ அது அந்த நேரத்துல அப்படித்தான் ஆக வருகின்ற அதிசயத்தை காண முடியும். ஹவ் அப்படின்னா சோ சிம்பிள் தட் இவன் யார்கிட்ட கொடுத்துட்டான், கண்ணன்ட்ட கொடுத்துட்டான். ஈஸ்வரன் தன் மனசை சரணாகதி பண்ணிட்டான். ஈஸ்வரன் தலைவலி இப்போ இப்போ மொட்டு மொத்தமா என்னை இயக்குறது யாரோட ஹெடேக் ஆயிடுது, என் கண்ணனுடைய ஹெடேக் ஆயிடுது. என் கண்ணன் என்னை வழி நடத்தினார், என்னுடைய கரப்டட் சப்கான்சியஸ் என்ன வழி நடத்துச்சு அப்படின்னா அது அஜ்ஞானி. சரியா? அஜ்ஞானியுடைய ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் எல்லாமே லூசுத்தனமா இருக்கும். ஒரு பொண்ணு பாக்குறான், அழகா பாத்துட்டான் அப்படின்னா ரேப்பே கூட பண்ணிடுறான். என்னன்னு கேட்டா என்ன ஏரியாவிலேயே நான் வந்து என்னமோ உள்ள இருந்து எனக்கு புஷ் பண்ணிடுச்சுங்க, நான் வந்து பண்ணிட்டேங்க அப்படின்னு எல்லாம் வந்து கேசுற. கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சுங்க, பட்டுட்டேங்க.
ஸோ ஒரு ஒரு ஹையர் ஆஃபீஸர் மேலேயே கோபப்பட்டுட்டு வாழ்க்கை இழந்துட்டு, ஐ மீன் பதவியெல்லாம் இழந்துட்டு எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சச் எ கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பக்தன்ட்டு இருக்காது. ஃபூலிஷ்னஸ்ஸா இருக்காது. லவ்வ மிஸ் பண்ற மாதிரியான ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வராது. சரியா? ஸோ அஞ்ஞானிக்கு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ்ல சப்கான்சியஸ் உந்துதல்ல இருந்து ஏகப்பட்ட தப்பு பண்றாங்க. அங்க ஃபுல்லா லவ் மிஸ் பண்ணி பண்றாங்க. பட் ஞானி அல்லது பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா, கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருந்து கொண்டு, கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது, பட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். ஏன்னா இறைவனால் செயல்படுத்தக்கூடியவனாக அவன் மாறிவிடுகின்றான். therefore it becomes ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலா மாறிடுது. yet at the same time பக்காவா பெர்ஃபெக்டா பியூர் லவ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸா வெளிவருகிறது. கர்ம பந்தத்திற்கு உட்படாத பியூர் லவ் ரெஸ்பான்ஸா ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுகின்ற அதிசயத்தை நீங்கள் காண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து ஒருத்தன் கொஸ்டின் கேட்கலாம், டேய் நடிகனும் அப்படின்னு இவனும் ஒன்னாடா, ஏன்டா அப்படி கேட்கிற? கம்ப்ளீட் கண்ட்ரோல்னா அப்ப கான்சியஸ்ல தானே கண்ட்ரோல் பண்ண முடியும். சப்கான்சியஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஆனா கண்ட்ரோல்ல பண்ணனா அது நடிப்பு மாதிரி ஆயிடாதா அப்படின்னு நீங்க கேட்கும்போது, டேய் எங்க பக்தனும் ஞானிகளும் கான்சியஸ்ல உங்க நடிகன் மாதிரி எஃபோர்ட் எடுத்து ஸ்கிரிப்ட பார்த்து பண்றவங்க இல்லடா. அவங்க நேச்சுரலாவே ஆட்டோமேட்டிக்காவே அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதனால தேர் இஸ் a difference between a நடிகன் அண்ட் ஞானி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ அப்போ நடிப்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதுவும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஆமா ஞானியும் நடிக்கிறோம், நீங்களும் நடிக்க தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்ட்லி உண்மை, பார்ட்லி உண்மைதான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமே மாயதானே, இதை உணர்ந்தவன் தானே ஞானி. அப்ப என்னுடைய கற்பனை தானே இந்த உலகமாக இருக்கின்றது என்று தெரிந்தவன் தானே ஞானி. எப்படி ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உலகத்தை மாயை என்று புரிந்த கணத்தில் அவனுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்ததுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அதை சீக்கிரட்டை சொல்லல இல்ல, ஞானி ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு வந்துரும்னு சொன்னேன். ஞானி ஆறுதுன்னா என்னது? இந்த உலகத்தை மாயைன்னு புரிஞ்சுக்கிறது, நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறது, இந்த ஒட்டுமொத்த உலகம் எனது கல்பனான்னு புரிஞ்சுக்கிறது. இந்த மொமெண்ட் இதனை புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னஸ் ஃபீல்குள்ள என்ட்ரி ஆயிடுற. ஒன்னஸ் ஃபீல்னாலே லவ் தான். நீ வேற நான் வேற இல்ல. உன்னை நான் எப்படி எதிரியா பார்க்க முடியும்? அப்ப பாக்குறேன்னா சும்மா நாச்சுக்கு தான் பார்ப்பேன், பண்ணுக்காக தான் பார்ப்பேன், கேமுக்காக தான் பார்ப்பேன், நடிப்பா தான் பார்ப்பேன், பண்ணுக்க. சோ இந்த இடத்துல நடிப்பு வருதுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. சரியா? பட் அட் தி சேம் டைம் அந்த நடிகனுக்கும் இந்த ஞானியாக இருந்து நடிக்கிறவனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை கொடிட்டு காட்டுறேன். அதுக்கு வேதங்கள் என்ன சொல்லியிருதுன்னா, நடிப்புன்னு சொல்லாம லீலை அப்படின்னு ஒரு டிஃபரெண்டா பேர் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ நடிகன் லீலை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நடிகன் நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் லீலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லீலைன்னா மட்டும் என்னவா? நடிப்பு தான். இந்த வேர்ல்ட் இஸ் மாயான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலதான் எனக்கு லவ்வே வந்தது. அதனாலதான் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் எனக்கு வந்தது. அப்போ இது ஜென்ம ஜென்மமா நான் போட்டு வச்ச அந்த சப்கான்சியஸ் பதிவுகள் எல்லாம் எனக்கு இருக்கும் தான். பட் அது எல்லாமே பியூரிஃபை பட்டு பியூர் லவ்வா மாறி போய் நிற்கும். எனக்குள்ள இருந்து அந்த லவ் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் வருமே தவிர, ஈகோ அப்படிங்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுக்கு வர சான்ஸே இல்லை. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தட் எவ்ரிதிங் இஸ் மை செல்ஃப்ங்க. நான் தான் எல்லாமே இருக்கேன், ஒன்னஸ் ஃபீல்ல நான் இருக்கேன், என்னுடைய கல்பனை தான் உலகமா இருக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா ஈகோக்கு இடம் இல்லை, விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லை. 100% ஹார்ட் பியூரிஃபை ஆயிடுது, மனசு 100% பியூரிஃபை ஆயிடுது, கான்சியஸும் பியூரிஃபை ஆயிடுச்சு, சப்கான்சியஸும் பியூரிஃபை ஆயிடுச்சு. அண்ட் தேர்ஃபோர் இப்போ இந்த விளையாட்டுல நான் பண்ற ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸா இருக்கின்றது என்ற காரணத்தினால் நடிகனும் ஞானியும் வேறுபடுகின்றானே தவிர, மற்றபடி நடிகன் மாயை என்று புரிந்து கொள்வதால் தான் அன்அட்டாச்சா இருந்தான். சிமிலர்லி இவனும் மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அடிக்ஷன் இல்லாம எல்லாத்தையுமே அன்போட பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஏன்னா நடிகன் வந்து வில்லனையும் நேசிப்பான் உள்ளுக்குள்ள, ஆனா ஸ்கிரீன்ல அடிப்பான் இல்லையா? சக நடிகர் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு மிஸ் ஆகாது. சிமிலர்லி இங்கேயும் வந்து அதாவது கொடுமை பண்றவர்களை கூட ஞானிகள் நேசிப்பார்கள். உள்ளுக்குள்ள பயங்கர ஒன்னஸ் ஃபீலோட லவ்வோட தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் வெளியில வந்து அவங்க கோட் போடுவாங்க, கத்துவாங்க, சபிப்பாங்கன்னு கூட வச்சுக்கிட்டா கூட அங்க லவ் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்றோம். இப்ப லவ் மிஸ் ஆகாம இருக்கணும்னாலே யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் மாயா. மாயா ஃபீல்குள்ள என்ட்ரி ஆகாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ்வே வராதுங்க. ஸோ ஒன்னஸ் ஃபீல் இல்லாம வி கேனாட் நோ தட் சொரூப சுகத்துக்கே போக முடியாது. ஸோ இன் தட் வே அப்ப டோட்டலாவே நான் வந்து ஒரு நடிகனுடைய அனுபவத்துக்கும் ஞானியுடைய அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கிரேட் ஒரு 50% சம்மந்தம் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆடுறதுல ரெண்டு பேருமே சம்மந்தம் இருக்கு. ஆனா அவன் மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு கான்சியஸ்ல எஃபோர்ட் எடுத்து ஆடுறான், இவன் மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆடுறான். ஸோ இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத தவிர வேற பெருசா எந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இன்னொரு முக்கியமான கேள்வி,
ஒரு தவறான புரிதல் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது என்னன்னா, அதெல்லாம் கிடையாது. அஞ்ஞானிக்கு எப்படி அன்கண்ட்ரோலா மண்டி ஓடுதோ அவன் இப்படிதான் ஞானிக்கு அன்கண்ட்ரோலா ஓடும். ஆனா என்ன, இவன் நான் மனம் அல்ல என்று அந்த மைண்ட்ல ஒட்ட மாட்டான். இவன் குணாதீதனா இருக்கிறதுனால இவனுக்கு கர்மா வராது, ஒண்ணும் வராது. அவனுக்கு ஒட்டிட்டு இருக்கிறதுனால கர்மா வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கரப்டட் விஷயங்கள் எதுவுமே ஞானிக்கிட்ட இருக்காதுங்க. ஒரு அஞ்ஞானி கட்டுப்பாடே இல்லாம மனசை வச்சுக்கிட்டு போறான், அவன் மனசுல ஒட்டிட்டு போறான். அதே மாதிரி கட்டுப்பாடற்ற மனசுதான் ஞானிக்கும் இருக்கும் என்று தயவு செய்து புரிந்து கொள்ள வேணாம். ஏன்னா நீங்க என்ன ஒத்துக்கிட்டேன்ல, நானே ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ்ல தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டதுனால, அப்ப இவங்களுக்கும் ஏன்னா அவன் என்ன சொல்றான், ஒரு பொண்ணை பார்த்தேன், என் கட்டுப்பாடே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நான் போய் ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், பக்தர்களும் ஞானிகளும் கூட அவர்கள் எஃபோர்ட் எடுத்து எதுவுமே பண்றது இல்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா தான் செயல்படுவாங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த லூசுத்தனங்கள் எதுவுமே இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ஈகோவில் இருக்கக்கூடிய முட்டாள்தனமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஞானி அண்ட் பக்தனுடைய மனசு 100% பியூரிஃபை ஆக்கப்பட்டு விட்டது ஞானத்தால், பக்தியால், சரணாகதியினாலோ அல்லது ஒன்னஸ் ஃபீல்னாலேயோ இது சுத்திகரிக்கப்பட்டு விட்ட ஒரு சப்கான்சியஸ் மைண்டாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ கட்டுப்பாடு இல்லையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கட்டுப்படுத்துறது இல்ல அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பாடற்ற மனம் கிடையாது. கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட்லி கண்ட்ரோல்டு மைண்ட் எப்படி செயல்படுமோ அப்படித்தான் செயல்படும், ஆனா ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். திஸ் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ். நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? நடிகனுடைய மனசு அவன் கட்டுப்படுத்தி செயல்படுத்துறான், இவன் கட்டுப்படுத்தாமலே ஆனா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. சரியா? லூசுத்தனமான இந்த லவ் மிஸ் பண்றமான ஆக்ஷன்ஸ் எதுவுமே, நீ ஜென்ம ஜென்மமா ஊறி போய் இருக்கலாம், உன்னுடைய கரெக்டட் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே போய் கட்டி பிடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீ ஞானி ஆயிட்டேன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வேலை செய்யாது. நீங்க ஒன்னஸ் ஃபீல்ல வந்துருவீங்க. இப்போ லவ்ங்கிற ஃபீலிங் மட்டும்தான் இங்க இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ் எல்லாமே லவ் பேசிஸ்ல மட்டும்தான் இருக்கும். இங்கே அந்த தவறான கரப்டட் விஷயங்கள் டோட்டலாவே அழிந்து போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ திஸ் இஸ் மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ அந்த கேள்வி கேட்கறாங்கல்ல, இவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா தான் சொல்ற, அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா தான் சொல்ற, அப்ப இவனும் அன்கண்ட்ரோலா தான் போறான், அவனும் அன்கண்ட்ரோலா தானே போறான், அப்புறம் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்க கூடாது. இது 100% நீ அதான் அப்படி கண்ட்ரோல்ல தான் போறான்னா அவர் ஏன் முதல்லயே புலநடக்கத்தை வலியுறுத்தணும்னு எனக்கு தெரியல. சமம் தமம் யமம் தியமம் இதெல்லாம் பிகினிங்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏன் வலியுறுத்தணும்? அப்ப சித்தம் சுத்தம் அடைந்த பிறகுதான் நீ சொரூபத்தை உணர முடியும் என்பதால், சித்தம் சுத்தம் அடைந்த பிறகு சொரூபத்தை உணர்ந்த பிறகு அன்கரப்டடுக்கு என்ன வேலை அங்க இருக்கு? சித்தம் தான் சுத்தம் ஆயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ்ல ஒரு பிரச்சனையும் வராது இல்ல. அப்ப சித்தம் சுத்தம் ஆறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் தான்டா டேஞ்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்ற விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட தேவையில்லாம நம்ம குணாதீதன் நினைச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க, லூஸ்தனம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கூடாது. ஏன்னா ஞானிகள் கோவப்படுவாங்க, ஞானிகள் அப்கோர்ஸ் நிறைய விஷயம் பண்றாங்க, ஞானிகளும் கோவப்படுவாங்க, ஈவன் பயப்படுற மாதிரி கூட நடிப்பாங்க, என்ன வேணா பண்றாங்க. அப்படின்னா 100% பிஹைண்ட்ல ஒரு லவ் இருக்கும். துர்வாசர் ஒருத்தரை சபிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த சாபமே அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லவ் அதுல வச்சுதான் அவர் சபிப்பாரே தவிர சும்மா எல்லாம் சபிக்கிறது இல்லை. ஸோ சச் அ கைண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லஸ்ட் ஃபீலோட இன்டென்ஷனோட இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ்க்கும் ஒரு ஃபுல் ஈகோவோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸுக்கும் தலைகளினாலும் ஒன்னாக முடியாதுன்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால இவனுக்கும் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ், அவனுக்கும் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ், இவன் மனசுல ஒட்டிட்டு இருப்பான், ஒட்டாம இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது யாருன்னா அந்த மனசுல கரப்டடா இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களால அந்த கரப்ஷன் எடுக்க முடியல, சித்தத்தை சுத்தம் பண்ண முடியல, இருக்குட்டு நானும் ஞானின்னு சொல்லிக்கணும்ல, நான் ஒட்டாம இருந்துட்டு போறேன் அப்படின்னு பேசிக்கிறது இல்லை ஞானம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஞானம்னாலே லவ், ஞானம்னாலே ஒன்னஸ் ஃபீல். இந்த ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள எப்படி விரோதம் வரும், எப்படி லைக்ஸ் வரும், அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதெல்லாம் டோட்டலி நல்லிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இது ஞானின்னு பேரே வருது. சரியா? ஸோ தேர்ஃபோர் அந்த நிலையில இருந்து கொண்டு நீங்க ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஒரு அஞ்ஞானி எப்படி ஆட்டோமேட்டிக் ரெஸ்பாண்ட் பண்றோம், அந்த மாதிரி இவனும் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ஆனா அதுக்கும் இதுக்கும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் ஃபைனல் கொஸ்டினை ரூல் அவுட் பண்ணிடுங்க. அவனுக்கு கட்டுப்பாடற்ற மனம் ஞானிக்கும் இருக்கும் என்பதல்ல, ஞானிக்கு கட்டுப்பாடுடன் கூடிய மனமே இருக்கும் என்றாலும் அவர் கட்டுப்படுத்துவதில்லை, அது தானாகவே கட்டுப்பட்ட மனமாக இருந்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு மனமாக இருக்கும் என்பதாக நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த கேள்விக்கும் அழகாக நீங்கள் வெடி காண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் இது ஏன் நான் கத்துக்கணும், இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குற, இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம். என்னன்னா
நீங்க வந்து உங்க சொரூபத்துல இருக்கீங்களா அல்லது உங்க மனசுல இருக்கீங்களா அப்படின்றத நீங்க எவ்ரிடே ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப். ஏன்னா நான் சொரூப சுகத்தை அடையணுன்றதுக்காக நம்மளுடைய லட்சியமா இருக்கு இல்லையா? அப்போ உன்னுடைய சொரூப சுகத்துல இருந்தேன்னா உன்னுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த லவ் மிஸ் பண்ணாம வருங்க. சரி, நீ எதை என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு நேச்சுரலா வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது, வந்து தொலையட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல லவ் இருக்கா அப்படிங்கறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கணுமா இல்லையா? அப்ப அதுல லவ் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ஞானத்துல இருந்து வரல, ஒண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கரப்டட் சப்கான்சியஸ்ல இருந்து வெளிவருதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து கொஞ்சம் சமதமத்துக்கு நீ பிரயத்தனம் பண்ணித்தான் ஆகணும். அப்படின்னா இந்திரிய நிகிரகத்துக்கு பிரயத்தனம் பண்ணிதான் ஆகணும், உன் சித்த சுத்தத்திற்கு பிரயத்தனம் பண்ணிதான் ஆகணும், கான்சியஸ்ல எஃபோர்ட் எடுத்துதான் ஆகணும். ஏன் ஞானி எஃபோர்ட் எடுக்க மாட்டான்னு சொன்னேன்? ஞானி எஃபோர்ட் எடுக்க வேணாங்க, ஆனா நீ எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி நீ கரப்டட்ல இருக்க, நீ அழுக்குப்படுத்தி வச்சிருக்க, நீ சாக்கடையா வச்சிருக்க உன் மனசை, அதை சுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அப்படிங்கிற அந்த அடிப்படையில யூ ஹாவ் டு என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் டு பி இன் யுவர் கண்ட்ரோல். அப்போ உன்னுடைய ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தான் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. இப்போ கோவப்படுறீங்க, அழுறீங்க, சிரிக்கிறீங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் வில் இட் இஸ் இட் அதுல லவ் இருக்கா இல்லையான்னு என்ஷூர் பண்ணுங்க. எல்லாரும் லவ் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆல் அப்படிங்கிற ஃபீலிங்ல பாருங்க. லவ்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே லவ்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லைஃப்ல இருக்கும்போது தெரியல, இல்லை உனக்காக என் உசுரை கொடுப்பேன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு மாறி மாறி வந்து டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ பயங்கர லவ்ல இருக்கிற மாதிரி. லூசு பையிலே இதே டைலாக் உலகத்துல எல்லாருக்குள்ள சேர்ந்து சொன்னாதானடா லவ். ஒருத்தன் ஒரு காதலி காதலிச்சிட்டான்னா ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை கண்ணுக்கே தெரிய மாட்டேன்றானுங்க. அம்மா அப்பா கண்ணுக்கு தெரியல, கூட பிறந்தவங்க கண்ணுக்கு தெரியல, யாருமே கண்ணுக்கு தெரியல, அப்படியே போயிடுறது பின்னாடி. அப்போ அதை என்ஷூர் பண்ணிக்கணுமா இல்லையா? வாட் யூ மீன் பை லவ்? லவ்னா என்னன்னு தெரியாதா? இப்போ லவ் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆல்ன்ற பிரின்சிபல் இருக்கியா? அப்போ உன்னுடைய ரெஸ்பான்ஸ் வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது, என்னென்னமோ பண்ற, நீ பண்றது எல்லாமே அந்த லவ் ஆல்ன்ற பிரின்சிபல் இருந்து பண்றமா? பண்ணினா அதை நீ அனுமதிக்கலாம். ஒரு பொண்ணை பார்த்த உடனே ரேப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா அது லவ்வாது, அது பார்த்து தெரியுதுல்ல உனக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். யூ ஹாவ் டு டேக் அன் எஃபோர்ட் கான்சியஸ்லி அண்ட் யூ ஹாவ் டு சப்சைட் அண்ட் யூ ஹாவ் டு அரெஸ்ட் தட். அப்போ புலநடக்கத்தை நீ பண்ணித்தான் ஆகணும். ஸோ தேர்ஃபோர் யூ ஹாவ் டு டேக் அன் எஃபோர்ட். ஞானின்னு மனசுக்குள்ள நீயா நினைச்சுக்கிட்டு எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன், நான் ஒன்னும் அதுல அட்டாச் ஆகலை, அட்டாச் ஆகாம பண்ணேன் என்றெல்லாம் சொல்லி நீ யாருக்கும் தப்பிக்க முடியாது. கர்மா வளர்த்துக்கிட்டு பின்னாடி நீ அடி வாங்கி தான் திரும்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் why I am insisting this particular session அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செயல் பண்ணினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்தா கூட அதுல லவ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளித்தான் ஆக வேண்டும். ஆரம்ப சாதகர்கள் கொஞ்சம் புலனடக்கம் மனவடக்கம்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் சித்தம் சுத்தம் அடைந்த பிறகுதான் இந்த மாயா ஃபீல்ட்ல உங்களால பியூரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிரம்மஸ்வரூபத்துல இருக்க முடியும். அப்படி பிரம்மஸ்வரூபத்துல இருக்கும்போது எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் பியூரா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். பக்தர்களுக்கு சொல்லவே வேணாம், 100% ஆட்டோமேட்டிக். அண்ட் ஞானிகளுக்கு லீலை அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய எஃபோர்ட் இருந்தா கூட அது எஃபோர்ட்லெஸ் எஃபோர்ட்டா இருக்கும். என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம்னு கண்ணன் வந்து என்னென்னையோ லீலைகள் பண்ணியிருக்கான். அந்த லீலைகள் எல்லாமே பியூர் லவ்ல இருந்து பண்றதுனால அவனுடைய திங்கிங் கூட அது பெரிய எஃபோர்ட்டா இருக்காது. அதுவும் கிட்டத்தட்ட எஃபோர்ட்லெஸ் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைய செஷன் தெளிவாக எல்லோருக்கும் பலனளிக்கும் என்று நம்புகின்றேன். திஸ் இஸ் மை ஆன்சர்.